இருந்த நமது ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் திரு வி ரத்தினவேல் அவர்களுக்கும், உறுதுணையாக இருந்த துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள், அனைத்து பணியாளர்களும், மக்கள் செல்வர், மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஊர் நாட்டாமை ஊராட்சி மன்ற தலைவர் மாமா ரத்தினவேல் அவர்களை பாராட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக விழாவை நடத்தி தலைமையேற்று நடத்தக்கூடிய இருக்கும் SS குருசாமி அவர்களை, அரசு மருத்துவமனை M சுப்லாவரத்தை சேர்ந்த திரு N ரஞ்சித் குமார் அவர்களை SS கிராம ஊராட்சி மன்ற சிறந்த ஊராட்சியாக எப்படி தேர்வு செய்கின்றால் சொன்னால் அதற்கான ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி யாரை சிபாரிசு செய்கிறதோ அவர்களுக்கு அந்த ஊராட்சி சிறந்த ஊராட்சி என கொடுப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா நான் அரசியல் இருந்ததனால் எனக்கும் தெரியும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. சிறந்த ஊராட்சி எங்களோடு வந்திருக்கிற ஒன்றிய செயலாளர் தங்கராஜ், தோழர் தயாளன் அவர்கள் சார்பாக முதலிலே அவருக்கு சால்வை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த கிராமத்தில் இப்பொழுது அனைவருக்கும் மரியாதை செலுத்திய காரணத்தினால் சில பேர் இல்லங்களுக்கு சென்று விட்டார்கள். இருந்தாலும் அவருக்கு அளவலாவிய மகிழ்ச்சியோடு பொன்னாடையை போர்த்தி பணியினை தேனி மாவட்டத்தில் சண்முகசுந்தரபுரம் என்கிற கிராமம் செய்து அந்த பெருமையினை இன்று ஈட்டி இந்த ஊருக்கே இன்றைக்கு தந்திருக்கிறது என்று நான் பார்க்கின்றேன். அந்த ஊராட்சிக்கும் அந்த பெருமக்களுக்கும் அதன் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கும் பணியாளர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொறுப்பேற்ற நம்ம கிருஷ்ணாமாஜன் வாத்தியார் சொன்னார், இந்த முல்லைப்பெரியாறான தண்ணி நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் சொன்னார், மக்கள்னு நம்மளுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும். அது யாராக இருந்தாலும் எந்த கட்சிக்காராக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த எண்ணத்தில் நானும் பணியாற்றிட்டு இருக்கேன். நிறையா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கலாம்.